தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து அவர் சாதாரண வார்டு மாற்றப்பட்டார் என்று அப்பல்லோ மருத்துவமனை வட்டாரத்தில் இருந்து செய்திகள் வெளியாகின. ஆனால் அந்த செய்தியில் உண்மையில்லை. அவர் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருந்து ஐசியூ தான் மாற்றப்பட்டு உள்ளார் என்பதை நமது சேனலில் ஏற்கனவே தெரிவித்து இருந்தோம். தற்போது இன்று மாலை முதல் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை மீண்டும் மோசமான நிலையை அடைந்ததால் ஐசியூவில் இருந்து கிரிட்டிக்கல் கேர் மாற்றப்பட்டு உள்ளார் என்று நம்பத்தக்க வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகின. இந்த பதற்றத்தை தொடர்ந்து அதிமுகவினர் தொடர்ந்து அப்பல்லோ நோக்கி குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். அப்பல்லோ வளாகத்தில் மதுசூதனன், சைதை துரைசாமி, பா வளர்மதி ஆகியோர் வந்துள்ளனர். மேலும் பல அதிமுகவினர் குவிந்த வண்ணமே உள்ளனர். அப்பல்லோ வட்டாரத்தில் இருந்து வெளியிடப்பட்டுள்ள தகவலிலோ தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்று அப்பல்லோ நிர்வாகத்தின் நம்பத்தக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் அரசு துறை உயர் அதிகாரிகள் அப்பல்லோ விரைந்துள்ளதால் மருத்துவமனை வளாகம் பரபரப்பாக காணப்படுகிறது. சென்னையில் இருக்கும் காவல் நிலையங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. மருத்துவர்கள் ஜெயலலிதாவின் இதய செயல்பாடுகளை உற்று நோக்கி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவின் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் மாலை 6 மணி முதல் ஈஸ்வரன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பதட்டம் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை சீராக உள்ளது என்று அப்பல்லோ நிர்வாகத்தின் அறிக்கை மிக விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.